பொதுவாக ஒரு போருக்கு பிறகு தோற்றதாக கருதப்படும் நாடு அமைதியாக இருக்கும். ஆனால் ஈரான் இப்பொழுது செய்திருக்கும் காரியம் உலக அரசியலையே அதிர வைத்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பு ஈரானை கடலில் முழுமையாக முடக்கிவிட்டோம், இனி அவர்கள் சரணடைந்துதான் ஆக வேண்டும் என்று நினைத்த சமயத்தில் ஈரான் கையில் எடுத்திருக்கும் அந்த 2 அணுகுண்டு போன்ற நடவடிக்கைகள் இப்போது ஒட்டுமொத்த சர்வதேச அரசியலையும் ஆட்டம் காண வைத்துள்ளது. முதலில் ஹார்மோஸ் நீரிணையை அமெரிக்கா கடற்படை மூலம் முற்றுகையிட்டு ஈரானின் 90% வர்த்தகத்தை முடக்கியது. ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சிதைக்க இதுவே போதும். ஆனால் கடல் வழியை அடைத்தால் என்ன, எங்களிடம் நிலம் இருக்கிறது என்று ஈரான் தனது பிளான் B-ஐ செயல்படுத்த தொடங்கியது. கடல் வழி வர்த்தகத்தை விட்டுவிட்டு ரஷ்யா, சீனா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுடன் நிலவழியாக வர்த்தகத்தை பலப்படுத்தும் வேலையை ஈரான் மிக தீவிரமாக செய்து வருகிறது. இது அமெரிக்காவின் கடல் முற்றுகையை உடைக்க ஈரான் கண்டறிந்த மிக சிறந்த பொருளாதார தற்காப்பு என்று சொல்லப்படுகிறது. இதைவிட பெரிய அதிர்ச்சி அந்த 2வது அதிரடிதான். போரினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு $270 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 22 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு ஐநா சபையில் ஈரான் மனு தாக்கல் செய்துள்ளது. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த இழப்பீட்டை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிடம் மட்டும் கேட்கவில்லை. பஹ்ரைன், சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஜோர்டான் போன்ற அண்டை நாடுகளையும் ஈரான் குற்றவாளி கூண்டில் ஏற்றியுள்ளது. இந்த நாடுகள் தங்களது வான்வெளியையும் இராணுவ தளங்களையும் அமெரிக்கா பயன்படுத்த அனுமதித்ததால் தான் தங்கள் மீது தாக்குதல் நடந்தது என்று ஈரான் நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளது. இது மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் அரசியல் பூகம்பத்தையே ஏற்படுத்தியுள்ளது. ஆக அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்னதாகவே ஈரான் ஒரு தெளிவான செய்தியை சொல்லிவிட்டது. நாங்கள் பலவீனமான நாடு அல்ல, எங்களை சுற்றி வளைத்தாலும் நிலவழியாக வர்த்தகம் செய்து எங்களால் வாழ முடியும். அதேபோல் எங்களிடம் மோத நினைப்பவர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்பதுதான் அது. இனி வரப்போகும் பேச்சுவார்த்தைகள் வெறும் போர் நிறுத்தம் பற்றியதாக இருக்காது. இந்த மாபெரும் இழப்பீடு தொகை மற்றும் புதிய வர்த்தக பாதைகள் குறித்த விவாதங்களாகத்தான் இருக்கும். அமெரிக்கா இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.